Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவ கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? டே 5க்கான கிளாஸ் இல்லைங்களா? பேசிக் ப்ரொனன்சியேஷன் போயிட்டு இருக்குல்ல, அதுக்கான டே 5 கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் இல்லைங்களா? ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டே 4ல் 1 to 30 வேர்ட்ஸ்க்கான சிலபிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சர் போட்டிருந்தோம். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணுறோம், 31லேருந்து 60 வேர்ட்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக பண்ண போகிறோம் இல்லைங்களா? டோட்டலாக எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன், 250 வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? 250 வேர்ட்ஸ் இருக்குது. டே 4ல் 30 போட்டிருப்போம், டே 5ல் என்ன பண்ணிருக்கோம், அகைன் 30 போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இஏஎஃப் அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஈஃப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எப்படி சார் பண்ணணும், ஈஃப் அப்படின்னு பண்ணணும். ஓபிஇ அப்படிங்கிற வேர்டு ஓ, என்னது ஓ அப்படிங்கிற சவுண்டு வரும். ஏபி அப்படிங்கிற இந்த வேர்டை அப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். என்ன சார் பண்ணணும், அப். அப்போ ஏபி அப்படின்னாலும் ஏபி அப்படின்னாலும் அப் அப்படிங்கிற சவுண்டு வரும் இல்லைங்களா? அடுத்து ஓஎஃப்டி அப்படின்னா ஆஃப்ட், என்ன சவுண்டு, ஆஃப்ட் அப்படின்னு வரும். அதே மாதிரி ஏஎஃப்டி அப்படின்னாலும் ஆஃப், ஏஎஃப்டினாலும் ஓஎஃப்டினாலும் ஆஃப்ட் அப்படின்னு சவுண்டு வரும். யூஆர்இ அப்படின்னு இந்த வேர்டு வருது அப்படின்னா இது யூர் அப்படின்னு பண்ணணும். எப்படி பண்ணணும் சார், யூர் அப்படின்னு பண்ணணும். அதே மாதிரி எஸ்ஒய்எம் அப்படின்னாலும் எஸ்ஐஎம் அப்படின்னாலும் சிம் அப்படின்னு பண்ணணும். இப்படி தான் பண்ணணும், சிம் அப்படின்னு பண்ணணும். அடுத்து எஸ்ஐஎன் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்துச்சு அப்படின்னா இதை எப்படி பண்ணணுமா, சின் அப்படின்னு நம்ம பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ எஸ்ஐஎன்னாலும் சிஐஎன்னாலும் சின் அப்படிங்கிற அந்த ப்ரொனன்ஸை நம்ம பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, எஸ்யூபி, எஸ்யூபினாலும் எஸ்யூபினாலும் ஷப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எப்படி சார் பண்ணணும், ஷப் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து எஸ்யூசி எஸ்யூகே, எஸ்யூசினாலும் எஸ்யூகேனாலும் ஷக் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து ஐஜி அப்படிங்கிற வேர்டுக்கும் ஐசி அப்படிங்கிற வேர்டுக்கும் ஐசிகே அப்படிங்கிற இந்த வேர்டு மூணுல எது வந்தாலுமே அதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எப்படி சார் பண்ணணும், இக் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து யூபிஇ வந்துச்சு அப்படின்னா யூ, எப்படி சார் பண்ணணும், யூ பண்ணணும். ஏஎல்டி வந்துச்சு அப்படின்னா ஆல்ட், என்ன சார் பண்ணணும், ஆல்ட் அப்படின்னு பண்ணணும். அடுத்து ஏஎம்பி அப்படின்னா ஆம்ப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எப்படி சார் பண்ணணும், ஆம்ப் அப்படின்னு பண்ணணும். என்யூஇனாலும் என்இடபிள்யூ அப்படின்னாலும் புரியுதுங்களா, என்னது என்யூஇனாலும் என்இடபிள்யூ அப்படின்னாலும் இது எப்படி பண்ணணுமா, நியூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து ஆர்இஎஸ் அப்படின்னு இந்த வேர்டு இருந்துச்சுன்னா ரெஸ் அப்படின்னு பண்ணணும். எப்படி சார் பண்ணணும், ரெஸ் அப்படின்னு பண்ணணும். அடுத்து கியூயூஇ அப்படின்னு இருந்துச்சுன்னா கியூ அப்படின்னு பண்ணணும். எப்படி சார் பண்ணணும், கியூ அப்படின்னு பண்ணணும். யூபி இருந்துச்சு அப்படின்னா ஆப், யூபினாலும் சார் ஆப். இப்போ ஏபினாலும் அப் தான், ஏபினாலும் அப் தான், யூபி அப்படின்னாலும் அப் தான் இல்லைங்களா? அப்போ இந்த மூணுமே ஒரே சவுண்டு தான் வரும். அடுத்து ஏஎல்இ வந்துச்சு அப்படின்னா ஏல் அப்படின்னு வரும். என்ன வரும், ஏல் அப்படின்னு வரும். அடுத்து ஐகேஇ வந்துச்சு அப்படின்னா ஐக், ஐகே எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், ஐக் அப்படின்னு பண்ணணும். டிசிஹெச் வந்துச்சுன்னா இஜ், டிசிஹெச் எப்படி சொல்லணும், இஜ் அப்படின்னு பண்ணணும். யூசிடி அப்படிங்கிறத ஆக்ட் அப்படின்னு பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ ஓகே, இந்த வேர்ட்ஸு இதெல்லாம் எதுக்கு சார் இப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பெரிய வேர்ட்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், நம்ம சிலைஃபை பண்ண சொல்லுவோம். சிலைஃபை பண்ண சொல்லி அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி அதை ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம சொல்லிக் கொடுப்போம் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். எப்படி அந்த சார் ஈசிடி தான் எட்டுங்கிறாரு, ஈசி அதே மாதிரி இட்டு சிஹெச் வந்துச்சுன்னா இட்ஜுங்கிறாரு, ஐசிகே வந்துச்சா இக்குங்கிறாரு, இதெல்லாம் எப்போடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நீங்கள் கஷ்டமே படக்கூடாதுங்கிறது தான் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி தான் பண்ணிக்குவோம், ஸ்லைஃபை பண்ணி சிம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா டே 6 என்ன பண்ணோம்னா அகைன் 30 வேர்ட்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ ஓகே, டோட்டலாக 250 வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஆல்ரெடி இப்போ என்ன பண்ணியிருக்கோம், டே 4ல் 30யும் டே 5ல் 30யும் பார்த்துட்டோம். அடுத்து டே 6 என்ன பண்ணுவோம், நம்ம அகைன் 30 பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கேயா நீங்கள் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்க ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னா தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அழகாக ஒரு நோட்டை எடுத்து போட்டு இந்த நோட்டில் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் காப்பி பண்ணி டெய்லி ஒரு டைம் என்ன பண்ணுங்கன்னா ரீகால் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the day 6 video.